ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி வந்து பண்ணுறது? சிம்பிளா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ, இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு, பாத்திரத்தில போட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கொதிச்சு வந்தோனே ரொம்ப வந்து கம்மியா இவ்வளோதான் வந்து இருக்கும் கீரை. இப்போ இந்த ஸ்டேஜில வந்துட்டு நீங்க கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. பாருங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. பிஞ்சு கீரைனா சீக்கிரமாவே உங்களுக்கு வெந்துரும். ஸோ, இப்போ வந்துட்டு கடாயில அத வந்து தனியா வந்துட்டு தனித்தனியா கீரை தனியா வந்து வடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிய வந்து குடிச்சுக்கலாம். ஸோ, இப்போ வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு பொரிஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து அது வதங்குனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க கீரைய வந்துட்டு அவிச்ச கீரைய உள்ள சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல போட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்துட்டு ஒரு 1/2 மூடி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் கூட வந்து தோத்து போயிடும். ரொம்ப வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது. அப்பப்போ வந்துட்டு உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.